உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளராத. ஏற்கனவே விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்புல இருந்தார். இப்ப அந்த பாதுகாப்பை 2 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. தன்னோட கட்சி கூடத்துக்கு தன்னை பார்க்கறக்கு வந்து 40க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல, ஃபோன்லையும் கூட அவங்கள கூப்பிட்டு பேசல. அவங்க துக்கத்திலிருந்தும் வாழ்க்கையிலையும் மீண்டு வர்றதுக்கு எந்த உதவியும் பண்ணல. தன்னோட பாதுகாப்பை மட்டும் 2 மடங்கு அதிகப்படுத்திட்டு பாதுகாப்பா விஜய் தன்னோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்படி. இவருக்கு பேர் தலைவன். இவர் நாளைக்கு வந்து நாட்டுக்கு நல்லது பண்ண போறாரு. நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாற்ற போறாரு. 2 மடங்கு பாதுகாப்பா அதிகப்படுத்திட்டாரு. இனிமேல் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு வருவாரா? உங்களெல்லாம் நாயா கூட அவர் மதிக்கிறது இல்லை. பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டு பங்களால ஏசியில உட்காந்துருக்கு போறாரு சொகுசா. அங்க போய் செத்தவன் குடும்பத்தோட நிலைமை. இந்த சினிமா மனநிலையில் இருக்கிற இந்த தற்குறிக ஏதோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி நினைச்சு, ஏன் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு போல, ஏன் அஜித்குமார் மரணத்துக்கு போல, இங்கே மட்டும் எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு போல, இங்கே வந்திருக்கிறாரு. இதுல என்ன அரசியல் இருக்குது? இதுல என்ன சதி இருக்குது? கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அவர் நேரில் போகாட்டியும் ஒரு முதலமைச்சராக இருந்து என்னெல்லாம் நிவாரணம் கொடுக்கணுமோ, என்னெல்லாம் மீட்பு திட்டங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் ஒவ்வொருத்தராக இறந்தது. அதுவும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள்லாம் இறந்ததும் ஒன்றா. சரி, கள்ளக்குறிச்சி மரணத்துக்கும் அஜித்குமார் மரணத்துக்கும் விஜய் போனார்ல, இங்கே வரல. இங்கே வந்தால் கூட்டம் வந்துடும். விஜய் வந்து முதல் மாநாடு போட்டதுக்கப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. ஷூட்டிங்கு போக வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் வந்துட்டு இருக்குதா? அப்புறம் இந்த சம்பவத்துக்கு காரணம் போலீஸ் பாதுகாப்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் கட்சி கூட்டத்துக்கு போனதே இல்லைன்னு இதுலேருந்து தெரியுது. சரி, போலீஸ் பாதுகாப்பே கம்மியாக இருந்துச்சு. உங்களுக்குள்ள நீங்கள் ஒழுங்காக நிற்க வேண்டியதானே? யாராவது கூட்டத்தில் கீழ் வந்துட்டா நீங்கள் தூக்கி விட மாட்டீங்க, மூச்சுட்டு ஓடுவீங்க. யாராவது கீழ் விழுந்தா நீங்கள் தூக்கி விட வேண்டியதானே? நீங்கள் கரண்ட் கம்பத்து மேலே ஏறாமல் இருக்க வேண்டியதானே? நீங்கள் ஃப்ளெக்ஸ் மேலே ஏறாமல் இருக்க வேண்டியதானே? உங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் போலீஸே தேவையில்லையே. சுய கட்டுப்பாடு இல்லாத சினிமா பைத்தியம் பிடிச்ச கூட்டமால இருக்கிறீங்க.